ஒரு பெரிய தவறு நடந்திருக்கு, கிரிமினல் அஃபென்ஸ். அந்த அஃபென்ஸுக்கு யார் காரணம்னு ஊரில் எல்லாரும் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசல, ஆளுக்கு விரலை காமிச்சிட்டு இருக்காங்க. இவர் அவர் காரணம்ன்றாரு, அவர் இவர் காரணம்ன்றாரு, 2 பேரும் சேர்ந்து வேற ஒருத்தர் காரணங்கிறாங்க. we are pointing fingers and passing the buck. விரலை காமிச்சிக்கிட்டே இருக்கும். சில பேர் டிஎம்கே ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. மேபி இன்னும் சில பேர் வந்து யூனிவர்சிட்டியில் செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்குது, ஸோ யூனிவர்சிட்டி தான் காரணம் ஆப்வியஸ்லி. இன்னும் சில பேர் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்தில் அந்த பையனோட அங்கே என்ன வேலை, ஸோ இப்போ இதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம், பொண்ணு மேலே தான் தப்பு. அண்ட் ஒருவேளை நீங்கள் யாரையாவது ஜோசியர்களை கேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அஷ்டமத்தில் சனி நடக்குதுன்னு சொல்லுவாங்க, ஸோ சனி பகவானோட தப்பு. ஸோ இப்படி மாற்றி மாற்றி விரலை காமிச்சிக்கிட்டே இருக்கலாம். உண்மையிலே யார் காரணம், என்ன சொல்யூஷன் இதுக்கு, இவ்வளோ தானே நம்ம பார்க்கணும். சரி, நாளைக்கே டிஎம்கே கவர்மெண்ட்டை தூக்கிட்டா நாளானிலேருந்து இந்தியாவில் ரேப்பே நடக்காதா? நடக்கும், அப்பவும் நடக்கும். டெல்லியில் நடக்கும், நொய்டாவில் நடக்கும், மணிப்பூரில் நடக்கும், ஹைதராபாத்தில் நடக்கும், கொல்கத்தாவில் நடக்கும். ரேப் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் என்ன பண்ணுவோம், மாற்றி மாற்றி இவன் காரணம் அவன் காரணம்னு விரலை காமிச்சிக்கிட்டே இருப்போம். விரல் வலிக்கும், பரவாயில்ல, வலிக்கு பெயின் கில்லர் போட்டுக்கிட்டால் வலி போயிடும். ஆனால் அந்த வலி எதனால் வந்துச்சுங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கவே வேண்டாம், ரூட் காஸ் என்னன்னு யோசிக்கவே வேண்டாம். இவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப சுற்றி நேற்று அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பேச நினைக்கிறது இஸ் அ மச் பிகர் பிக்சர். இனி இந்தியாவில் ஒரு பொண்ணுக்கு கூட செக்ஷுவல் அசால்ட்டுங்கிறது இனிமேல் நடக்கவே கூடாது. அது அண்ணா யூனிவர்சிட்டியோ, ஆந்திரா யூனிவர்சிட்டியோ, அமெரிக்கா யூனிவர்சிட்டியோ, இனிமேல் இந்தியாவில் ஒரு பொண்ணுக்கு கூட இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. இன்றைக்கெல்லாம் 20 வருஷம் கழிச்சு கூட நடக்கக்கூடாது. இதுக்கு நம்ம பேச வேண்டியது 2 விஷயம். ஏன் நடக்குது, இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். திஸ் இஸ் கால் த பிக் பிக்சர். இனிமேல் இப்படி ஒரு விஷயம் இந்தியாவில் நடக்கக்கூடாது, செக்ஷுவல் அசால்ட் ரேப்புங்கிறது இந்தியாவில் நடக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த ஒரு வழியை நோக்கி தான் இந்த எபிசோட் போயிட்டு இருக்கு. வெல்கம் டு வித்அவுட் மேக்கப் வித் விஷ்வா. லெட்ஸ் டேக் அ வெரி சயின்டிஃபிக் அப்ரோச் டு திஸ். இப்போ கரண்ட்லி நடந்துகிட்டு இருக்கிறது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ. அதை பற்றி தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் மெமரியில் வந்து அதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை ஒரு ரெஃபரன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அதில் உள்ள ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்து இந்த பிக் பாஸில் வர மாதிரி ஒவ்வொருத்தரையாக எலிமினேட் பண்ணிக்கிட்டே வரும். ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரையும் எலிமினேட் பண்ணிவிட்டு கடைசியில் கிளியர் ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு தெளிவோட நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இவங்க யாருமே இதுக்கு பெரிய காரணம் இல்லை, இதுக்கான முக்கிய காரணம் வேற ஒரு இடத்துல இருக்குது, அங்கே கை வச்சோம்னா நம்மளுடைய பிக் பிக்சருக்கான கோல் அச்சீவ் ஆகிடும் அப்படிங்கிறது கிளியராக இருக்கலாம். ஓகேவா? ஞானசேகரன் என்கிற ஒரு புறம்போக்கு தெருப்பொருள். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவன் குற்றம் சாட்டப்பட்டவன் இல்லை, இவன் தான் குற்றவாளியே. ஏன்னா இதை இன்னைக்கு நேற்று இவன் செய்யலை, இதை தொடர்ந்து பல வருஷமாக இதே ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ரிப்பீட் கிரிமினல், ஹேபிச்சுவல் அஃபெண்டர். பொண்ணுங்களை அந்தரங்கமாக ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்கள மிரட்டி ரேப் பண்ணுறது, இவன் ரேப் பண்ணது பத்தாதுன்னு பல சார்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கும் அரேஞ்ச் பண்ணுறது, இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு புறம்போக்கு பொறுக்கி மாமா பாய் தான் இந்த ஞானசேகரன். வெல் தென் இட்ஸ் அன் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். நாளைக்கே ஞானசேகரனை தூக்கில் போட்டுடலாம், அதுக்கப்புறமா இந்தியாவில் ரேப்பே நடக்காதா? இவன் யாருங்க, இவன் ஒரு சின்ன கொசு, அவ்வளோதான். ஏதோ வீட்டு பக்கத்தில் வாக்கிங் டிஸ்டன்ஸில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் அவன் ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கும் ட்ராப் பண்ணுறதுக்கும் வரும்போதும் போகும்போதும் அப்பப்போ டைம் பாஸுக்கு ரேப் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிற ஒரு சின்னூண்டு கொசு. இவனுக்கு எத்தனை சீனியர்ஸ் இருக்காங்க, நாளைக்கு எத்தனை ஜூனியர்ஸ் இவனை பார்த்து ரேப் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இந்தியாவில். இந்த ரேப்பிங், செக்ஷுவல் அசால்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், இண்டஸ்ட்ரி இந்தியாவில். இதில் பல லட்சம் ரேபிஸ்ட் வேலை பார்க்குறாங்க, பல பேருக்கு வாழ்வாதாரம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, பல பேர் இதில் எம்ப்ளாய்டாக இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர், பல பேரோட குடும்பங்கள் இதனால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் இவன் ஒரு இத்தினூண்டு ஃபேக்டர், அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய பிகர் பிக்சர் கேம்லேருந்து இவனை எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா நடந்த ரேப்புக்கு இவன் காரணம் இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க, ஹீ இஸ் ஒன்லி த பெர்பட்ரேட்டர். இவன் அதுக்கு மெயின் காரணம் இல்லை, மெயின் காரணம் வேற ஏதோ. நம்ம அங்கே தான் டச் பண்ணணும். ஸோ நம்மளுடைய இந்த பிக் பிக்சர்லேருந்து ஞானசேகரனை எலிமினேட் பண்ணிடலாம். எலிமினேட்னா அதுக்காக வந்து அவன் பண்ணின குற்றத்துக்கு தண்டனை இல்லைங்கிறத சொல்லலாம், அதுக்கு அவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்னா. ஆனால் நம்மளுடைய பிக்கர் பிக்சர் ஜேர்னிக்கு அவன் 5 பைசா பிரயோஜனப்பட மாட்டான். 2வது ஸ்டேக் ஹோல்டர் ஆட்சியில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் அந்த விவாதத்துக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா இது அரசியல், நான் அரசியல் பேச மாட்டேன், இது அரசியல் பேசுகிற விஷயமும் கிடையாது. ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஏதோ இந்த டிஎம்கேங்கிற கவர்மெண்ட் வந்து முந்தானேத்து சாயங்காலம் பதவி ஏற்றுக்கிட்ட மாதிரியும் அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஞானசேகரன் நேற்று காலையிலேருந்து ரேப் பண்ண மாதிரியும் நம்ம யோசிக்கக்கூடாது. இவனுடைய லீலைகள் வந்து இட் டேட்ஸ் பேக் டு 2011. அதுக்கு முன்னாடியிலேருந்தே சனியை என்ன பண்ணிச்சோ நமக்கு தெரியாது. ஆனால் அஃபிஷியலி நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் 2011லேருந்தே இவன் இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஏன்னா
இதே ஞானசேகரன் இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் இதே வேலைகளை அந்த டைம்லேயும் 2011 பார்த்துருக்கான். அதுக்கான சார்ஜ் ஷீட் கூட அவன் பேரில் இருக்குது. 2011 இன்னி வரைக்கும் 20 கேசஸ் இருக்குது இந்த நாய் மேலே. இந்த குறிப்பிட்ட டைம் பீரியட் 2011 to 24 இந்த டைம் பீரியடில் தமிழ்நாட்டில் 3 எலெக்ஷன் நடந்திருக்கு. 2 கட்சி ஆட்சி பண்ணியிருக்காங்க. 4 சீஃப் மினிஸ்டர்ஸ் பவரில் இருந்திருக்காங்க. மிஸ்டர் ஜெயலலிதா, மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம், மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு மிஸ்டர் என் கே ஸ்டாலின். இப்போ யாரோட ஆட்சியை குத்தம் சொல்லுவீங்க? பாகுபாடே இல்லாமல் எல்லாரோட ஆட்சியிலையும் வந்து தப்பு பண்ணியிருக்கான். போலீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 14 இயர்ஸில் எத்தனை டிஜிபிஸ், எத்தனை கமிஷனர்ஸ், எத்தனை அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ், டெப்டி கமிஷனர்ஸ், எஸ்பிஸ், டிஎஸ்பிஸ்னு எவ்வளோ பேர் மாறி இருப்பாங்க. ஸோ யாரை குத்தம் சொல்கிறது? மாறாமல் இருக்கிற ஒரே ஆள் இந்த ஞானசேகரன் மட்டும்தான். இவன் மட்டும்தான் இன்னும் அதே அண்ணா யூனிவர்சிட்டியில் அதே வேலையை திரும்ப 14 வருஷமாக பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ தப்பு எங்கே இருக்குது? ஆட்சி நடத்துகிற கட்சி மேலேயா, இல்லை கட்சி நடத்திட்டு இருக்கிற ஆட்சியிலையா, இல்லை மொத்த சிஸ்டம்லேயுமே லேப்ஸ் இருக்கா? மெச்சூரிட்டியோட யோசிச்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போதைக்கு நம்மளுடைய பிக்கர் பிக்சர்லேருந்து லெட்ஸ் கெட் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவுட். உடனே வந்து நீ டிஎம்கேவா, 200 ரூபாய் ஊபியா, இப்படிலாம் கேட்காதீங்க தயவுசெய்து. நான் ஊபியும் இல்லை, பிபியும் இல்லை, பிஜேபியும் இல்லை. நான் உங்களை மாதிரி ஒரு சாமானியன். எனக்கு அரசியல் பிடிக்காது. ஓகேவா? அடுத்த ஸ்டேக் ஹோல்டர் அண்ணா யூனிவர்சிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் அண்ணா யூனிவர்சிட்டி ஹேஸ் அ பிகர் ரோல் டு பிளே தேன் திஸ் ஃபெலோ. இந்த ஞானசேகரன்ற பொறுக்கியை விட அவங்களுடைய பங்களிப்பு ஜாஸ்தியும் தோணுது. ஏன்னா இவன் வந்து பிறப்பாலே ஒரு பொறுக்கி, பரம்பரை பொறுக்கி. ஸோ இவனுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கலன்னா கூட வேற எங்கேயாவது போய் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. பட் அண்ணா யூனிவர்சிட்டி இவனுக்கு அவ்வளோ அழகாக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அஃப்கோர்ஸ் நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி, நான் தப்பு சொல்லலை. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு லெஜெண்டரி யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி லேப்ஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் லேப்ஸும் வந்து பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதில் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய பங்களிப்பு என்னன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் அண்ணா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கிட்ட டைரெக்டாகவே சொல்கிறேன், ஐயா உங்களுக்குலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு தெரியலனா தயவுசெய்து மற்ற ஊர்களில், மற்ற கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸை போய் பார்த்து கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்களா, அங்கேயும் மரங்கள் இருக்குது, செடி கொடிகள் இருக்குது, கார்டன் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் ரேப் இல்லை. ஏன்னா உங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் செக்யூரிட்டி லேப்ஸஸ் அங்கே இல்லை. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? முதல்ல என்ட்ரன்ஸ் பக்கத்தில் செவுத்தில் ஒரு பெரிய ஓட்டை. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து செவுத்துலேருந்து செக்யூரிட்டி வரைக்கும் எல்லாத்துலேயும் ஓட்டை இருக்குன்னு சிம்பாலிக்காக காட்டுறாங்களான்னு தெரியல. பட் இந்த பிரச்சனை பெருசானதுக்கப்புறம் அவசரமாக எதையோ போட்டு இந்த ஓட்டையை அடைச்சிருக்காங்க. பேட்ச் ஒர்க். இந்த ரூட்டை யூஸ் பண்ணி தான் அவன் அடிக்கடி வந்து போயிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. பார்க்கவே எப்படி ஒரு மாதிரி அருவருப்பாக அசிங்கமாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்தோட அமைப்பை பயன்படுத்திக்கிட்டு தான் அந்த காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததா சொல்கிறாங்க. ஐ டோன்ட் பிளேம் தம். அவங்களோட மெச்சூரிட்டி அவ்வளோதான். சின்ன வயசு பசங்க தானே. ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிற மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்காது. ஆனால் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கணும் இல்லையா? இதே இந்த புதர்களெல்லாம் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிவிட்டு செடிகளெல்லாம் வெட்ட வேண்டிய சைஸில் வெட்டி சுற்றிலும் மரம் நட்டு ஒரு அழகாக ஒரு லேண்ட்ஸ்கேப் கார்டனாக அதை மாற்றி சுற்றிலும் கம்ப்ளீட்டாக செக்யூரிட்டி கேமராஸ் வச்சு, வேலை பார்க்குற கேமராஸ் அஃப்கோர்ஸ், ஸோ சுற்றிலும் நல்ல செக்யூரிட்டி கேமராஸ் வச்சு ஒரு ரம்யமான அட்மாஸ்ஃபியராக இதை வந்து அந்த மேனேஜ்மெண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா அங்கே வர ஸ்டூடெண்ட்ஸுக்கே அங்கே வந்து எவ்வளோ தூரத்துக்கு ரொமான்டிக்காக இருக்கணும்னு ஒரு காஷன் இருக்கும் இல்லையா? ஏன்னா கேமராஸ் இருக்குது சுற்றி. அதை கூட செய்யலையே நம்ம. இப்படி இவ்வளோ கேவலமாக இதை மெயின்டைன் பண்ணதுனால அதை பயன்படுத்திக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து ரொமான்டிக்காக இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி வர்றதை பயன்படுத்திக்கிட்டு இவனை மாதிரி பொறுக்கிங்க உள்ளே வந்து அவங்கள வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, பிளாக்மெயில் பண்ணுறது, ரேப் பண்ணுறது, இவன் பண்ணுறது பத்தாதுன்னு பல சார்களை உள்ளே கூட்டிகிட்டு என்ன நடக்குது அங்கே? எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடக்குதா இல்லை வேற? இந்த கேள்வி வரும் இல்லையா எல்லார் மனசுலையும்? ஏன்னா இது நான் மட்டும் சொல்லலை. இதை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த நேஷனல் விமென்ஸ் கமிஷனும் அண்ணா யூனிவர்சிட்டி மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களான்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் திரும்ப கேள்வி கேட்குறாரு. அவர் கேட்ட கேள்விக்கு அவருக்கு சரியான பதில் கிடைச்சிதான்னு எனக்கு கடைசி வரைக்கும் புரியல. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு மேஜர் செக்யூரிட்டி லேப்ஸ்ன்றதை ஒத்துக்கிறீங்களா? மேஜர் செக்யூரிட்டி லேப்ஸ் என்பதற்கு நடந்த நேரம் என்பது 8 மணி. ஏன் 8 மணிக்கு மேலே செக்யூரிட்டி இருக்காதா அண்ணா யூனிவர்சிட்டியில்? சம்பந்தப்பட்ட அந்த நபர், குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நபர், குற்றவாளி நபர் அடிக்கடி வந்து போகக்கூடிய பழக்கத்தையும் பெற்றிருக்கிறார். அடிக்கடி வந்து போனால்
அவன் 100 வாட்டி கூட வரட்டுமே, ஒவ்வொரு வாட்டியுமே அவனை ஸ்கேன் பண்ணணும், அவனுடைய என்ட்ரியை ரெக்கார்ட் பண்ணணும், அவன் யாரை பார்க்க வரானோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பி அவங்களுடைய அப்ரூவலை வந்து இவங்க வாங்கி ரெக்கார்ட் பண்ணணும். பேசிக் விசிட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது தெரியாதா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு? ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல கூட கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில வரதுக்கு ஆக்சஸ் எப்படி கிடைச்சது? இதனால அண்ணா யூனிவர்சிட்டி மேல அந்த அஃபீஷியல்ஸ் மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டர் அவன் தெரிஞ்ச பிறகு எப்படி சார் அவனுக்கு அந்த ஆக்சஸ் கிடைக்குது? இவ்வளவு பெரிய கிரைமுக்கு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபீஷியல்ஸ் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போறீங்களா? நிச்சயமாக கொண்டு இன்னும் கூடுதலான பாதுகாப்பையும் நீங்கள் ஒரு 10 தினங்களில் அறியக்கூடிய வகையில் உருவாக்கி தரும். அந்த பொண்ணும் பையனும் பண்ணது தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் அந்த காலேஜ் ப்ரிமைசஸ்குள்ளே அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அந்த யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்பு. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. why hasn't the management come forward to take responsibility for the same? This horrific incident took place inside the university campus and that's exactly what the NCW is also questioning. How can such an incident take place inside a university? In fact, Madras High Court had also pulled up the university for not ensuring safety of students. They found that the environment in Anna University was not safe for the students given the fact that such a horrific crime has taken place there. இதில் வேற நம்ம ரேபிஸ்ட் ஞானசேகரன் இந்த இடத்த வந்து அவர் அடிக்கடி ரெஸ்ட் ரூமாவும் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காரு. எனக்கு ஒன்று புரியல, வர்றவன் போகிறவெல்லாம் ரெஸ்ட் ரூமாவும் பெட்ரூமாவும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் யூனிவர்சிட்டி கட்டி விட்டுருக்கீங்க? இது என்ன படிப்பு சொல்லித்தர இடமா இல்லை வேற ஏதாவதா அப்படின்னு நாளைக்கு பப்ளிக் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா பேரண்ட்ஸ் எப்படி பசங்களை அனுப்புவாங்க? இனிமேல் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு அந்த கேம்பஸில் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி பேரண்ட்ஸ் தைரியமாக அனுப்புவாங்க? அந்த ஹாஸ்டலில் தங்குறதுக்கு எப்படி அனுமதிப்பாங்க? இதெல்லாம் கேள்வியாக வருமா இல்லையா? ஆனால் இவ்வளோலாம் இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி நாளைக்கு ஒரு வேளை மனம் திறந்து அவங்களுடைய செக்யூரிட்டிலாம் பெட்டராக அப்கிரேட் பண்ணி அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா பண்ணி ஒரு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ரேஞ்சுக்கு அவங்களுடைய எனக்கே சிரிப்பு அந்த ரேஞ்சுக்கு அவங்களுடைய கேம்பஸை டெவலப் பண்ணாலுமே கூட ஒருவேளை இனிமேல் அண்ணா யூனிவர்சிட்டியில் ரேப் நடக்காதா இருக்கலாம், ஆனால் வேற ஒரு இடத்துல நடக்கும். நம்ம ஞானசேகரனே பண்ணுவான். ஸோ இனிமேல் இந்தியாவில் ரேப் நடக்கக்கூடாது அப்படிங்கிற நம்மளுடைய பிக் பிக்சருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியால் 5 பைசாக்கு உதவி பண்ண முடியாது. ஸோ லெட்ஸ் எலிமினேட் அண்ணா யூனிவர்சிட்டி ஃப்ரம் திஸ் ப்ராசஸ் ஆஃப் பிக் பிக்சர். அடுத்த ஸ்டேக் ஹோல்டர் தமிழ்நாடு போலீஸ். ஒருத்தன் இன்னைக்கு ரோட்டில் ஒரு சின்ன கடை போடணும்னா கூட போலீஸ் பர்மிஷன் வேணும். அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வெளியில் ஒரு கடை போடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆத்தென்டிகேட்டடாக ஒரு போலீஸ் பர்மிஷன் வேணும். ஆனால் நம்ம ஆள் அதே யூனிவர்சிட்டியில் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கேஸில் பல தடவை மாட்டி பல சார்ஜ் ஷீட்ஸ் அவன் பேரில் இருக்கும்போது அந்த யூனிவர்சிட்டிக்கு வெளியிலேயே ஒரு கடை போடுறதுக்கு அவனுக்கு போலீஸ் எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக வருது. இதை கூட வெரிஃபை பண்ணலையா? இதுக்கும் நம்ம பிக் பிக்சருக்கும் சம்மந்தம் இல்லை. நம்மளுடைய பிக் பிக்சரில் கண்டிப்பாக போலீஸ்க்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது, ஆனால் அது இப்போ இல்லை. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இனிமேல் இந்தியாவில் ரேப் நடக்கக்கூடாது அப்படிங்கிற நம்மளோட பிக் பிக்சர்லேருந்து போலீஸையும் எலிமினேட் பண்ணும். அடுத்து பேரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லெட் மீ கங்க்ராச்சுலேட் த பேரண்ட்ஸ் ஆஃப் த விக்டிம். இந்த பொண்ணோட பேரண்ட்ஸுக்கு இருந்த தைரியத்தில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் இந்த பொண்ணுக்கு இருந்திருந்தா கூட இப்படி ஒரு கிரைம் நடந்திருக்காதுன்னு தோணுது. இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பேரண்ட்ஸை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு ஏன் அவ்வளோ பயப்பட்டாங்கன்னு எனக்கு புரியல. நான் தப்பே பண்ணியிருந்தாலும் என் பேரண்ட்ஸ் என் கூட நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்க வேண்டாம் அந்த பொண்ணுக்கு. ஏன் நம்பிக்கை இல்லை? நிறைய குழந்தைங்களுக்கு இன்னைக்கு நம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கு காரணமே நம்ம சொசைட்டியில் இருக்கிற டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். எல்லா பேரண்ட்ஸும் இந்த பேரண்ட்ஸ் மாதிரி இல்லையே. இப்போது ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஒரு பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன் ஒரு இடத்துல பப்ளிக் பிளேஸில் போய் ரொமான்டிக்காக இருந்தால் அதை தப்புன்னு சொல்லி ஒரு டேபூடாகவே நம்ம வச்சுருக்கோம். நானே பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டிலேயே பல ஊர்களில் ஒரு ரோட்டில் ஒரு பொண்ணும் பையனும் நின்று பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே ரோட்டில் நடந்து போகிறவங்க வரவங்களே இப்படி பார்க்குறது அவங்கள என்ன தப்பு பண்ணிட்டாங்க. why is it still taboo? ஒன்றும் பெரிய குத்தம் இல்லையா அது? ஆனால் நம்ம அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்கோம். குழந்தைங்களை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. போன வாரம் வரைக்கும் இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் என்ன சொல்லியிருக்கீங்க? நீங்கள் ஒரு பொண்ணும் பையனும் பப்ளிக்கில் வந்து ரொமான்டிக்காக இருந்தால் அது தப்புன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு திடீர்னு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க? அவங்க எங்கே வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஆனால் அவன் வந்து ரேப் பண்ணது தான் தப்புங்கிறீங்க. அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்களா மாட்டாங்களா? சரி, ஒன்று அதை தப்புன்னு சொல்லுங்கள், இல்லை ரைட்டுன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு இதை ரைட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா? இதை நீங்கள் வந்து ஒரு வாரம் முன்னாடியோ ஒரு மாதம் முன்னாடியோ சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பொண்ணும் பையனும் கன்ஃபியூஸே ஆயிருக்க மாட்டாங்க. நம்ம பண்ணுறது ரைட்டு தானே, நாம எதுக்கு இந்த நாய்க்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக்மெயிலுக்கு அடிப்பணிஞ்சிருக்க மாட்டாங்களே. இப்போ இந்த கிரைமே நடந்திருக்காதா இல்லையா? உங்கள் குழந்தைங்களுக்கு இதை ஒரு டேபுவாக சொல்லி கொடுக்காதீங்க. ஏன் பப்ளிக் பிளேஸில் ஒரு ரொமான்டிக்காக இருக்கிறது நமக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட கொஞ்சம் சந்தோஷமாக நல்லபடி இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அது எந்த வரைக்கும் போகலாம், எது வரைக்கும் அது போகலாம், எந்த இடத்துல அதுக்கு லிமிட் செட் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதை கரெக்டாக சொல்லிக் கொடுத்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்மெயிலர்ஸ்லாம் அவங்க லைஃப்பில் வந்து மிரட்ட முடியாது. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ். அப்பா தம்பிகளே, இந்தியாவில் பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன் அப்படிங்கிறத இன்னும் இந்த சொசைட்டி முழுமையாக ஒத்துக்கலை. ஸோ நீங்கள் ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படின்னா அது தப்பு கிடையாது. நான் வந்து விக்டிம் பிளேமிங்கோ விக்டிம் ஷேமிங்கோ பண்ணலைங்க. நீங்கள் பண்ணது தப்பு கிடையாது, பண்ணின இடம் சரியான்றதை மட்டும் யோசிச்சுக்கணும்.
ஏன்னா நம்ம இன்னும் இந்தியாவில் தான் இருக்கோம், சிங்கப்பூர்லேயோ துபாயிலையோ இல்லை. தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுருங்க, நம்மளுடைய அக்கா தங்கச்சி இல்லை அம்மாவே இருக்கட்டுமே, கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே, நைட்டு 12 மணிக்கு இல்லை, வெறும் ஒரு 8-9 மணிக்கு இந்தியாவில் போகிறோம் அப்படின்னா, ஒரு ரோடு வந்து வெறிச்சோடி கிடக்கு, லைட்ஸ் இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லைன்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோம்? இந்த ரோடு வேண்டாம், நம்ம அந்த ரோட்டில் போகலாம், கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கிற ஜன நடமாட்டம் இருக்கக்கூடிய ரோட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறதில்ல. ஏன் போகிறோம்? ஏன் பேசலாமே, நாங்கள் அங்கே போகத்தான் போவோம், அவன் வந்து ரேப் பண்ணக்கூடாது. இவங்க பேசுகிறவங்களே அன்றைக்கி செய்ய மாட்டாங்க ப்ராக்டிக்கலாக. ஏன்னா ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் அவங்களுக்கு டீப் இன்சைட் அவங்க மனசில் தெரியும், நம்ம இன்னும் இந்தியாவில் தான் இருக்கோம், அந்த ரோட்டில் போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாம தான் கஷ்டப்படணும்னு தெரியும், வேறு ரோட்டில் போவாங்க. அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இடம் சரியில்லைன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி இடங்களில் போகும்போது அந்த பொண்ணுடைய சேஃப்டி காம்ப்ரமைஸ் ஆகுது. முக்கியமாக பசங்களுக்கு சொல்கிறேன், உங்களை நம்பி உங்கள் கையை பிடிச்சிட்டு வர பொண்ணு, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோ ஒய்ஃபோ அக்காவோ தங்கச்சியோ யாராக வேணா இருக்கட்டும், உங்கள் கையை பிடிச்சிட்டு வர பொண்ணுடைய சேஃப்டிக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. ஒரு பொண்ணை நம்ம உண்மையிலேயே லவ் பண்ணுறோம், அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம்னா அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட இடத்துக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகுமா? இப்போ இவங்க எல்லாரையுமே கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிக் பிக்சரை பார்ப்போம். இந்தியாவில் இனிமேல் ஒரு ரேப் கூட நடக்கக்கூடாதுன்னா இவங்க யாருமே இல்லைனாலும் ஒரே ஒரு சக்தியால் தான் அது சாத்தியமாகும். இந்தியன் ஜுடிஷியரி. இந்தியன் ஜுடிஷியரி நினச்சா மட்டும்தான் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆர் செக்ஷுவல் அசால்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை இந்தியன் மேப்லேருந்து கம்ப்ளீட்டாக தொடச்சி வெளியே எடுக்க முடியும். நிர்பயா ரேப் கேஸ் நடந்தபோது நம்ம என்ன சொன்னோம்? இவனை தூக்கில் போட்டுட்டா எல்லாமே சரியாக போயிடும், இவனை தூக்கில் போட்டால் தான் அடுத்து ரேப் பண்ணுறவனுக்கு ஒரு பயம் வரும்னு சொன்னோம். பயம் வந்துச்சா? நிர்பயா கேஸ்க்கு அப்புறம் தான் எத்தனை வருஷத்தில் இன்னும் ரேப் கேசஸ் ஜாஸ்தியாக இருக்குது இந்தியாவில். மணிப்பூர் ரேப் கேஸ், நொய்டா ரேப் கேஸ், ஆசிஃபா கேஸ், பொள்ளாச்சி ரேப் கேஸ், ஹைதராபாத் கேஸ், ஆர்ஜி கார் கேஸ் கொல்கத்தா, இது எல்லாமே நிர்பயா கேஸ் குற்றவாளிகளை தூக்கில் போட்டதுக்கு அப்புறம் தானே நடந்திருக்கு. இன்றைக்கும் ஆவரேஜாக 30,000 ரேப் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு பர் இயர் இந்தியாவில். ஸோ தூக்கில் போட்டதுனால யார் பயந்து போனாங்க? கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணால் அடுத்து ரேப் பண்ணுறவனுக்கு பயமாக இருக்கும்னு பேசினோம். ஸோ இந்த ரேபிஸ்ட் ஞானசேகர 2011 கேஸ் போட்டும் அரெஸ்ட் பண்ணோம். அடுத்தவனை விடுங்க, இவனுக்கே பயம் இல்லையே, இவனே வெளியில் வந்து ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கானே மறுபடியும், அப்புறம் அடுத்தவனுக்கு எப்படி பயம் இருக்கும்? இதை விட இந்தியன் ஜுடிஷியரியை மோசமாக அவமானப்படுத்தவே முடியாது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவனுக்கு போட்ட ஊசி வலிக்கலன்னு தெரியுது. இப்போ வலிக்கிற மாதிரி என்ன பண்ணணும்? செக்ஷுவல் அசால்ட் கேஸில் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போயாச்சுன்னா அங்கே உள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? வெளியில் 10 வருஷமோ 20 வருஷமோ உள்ளே இருப்பான், கையில் கொஞ்சம் காசு இருந்தால் ஜாலியாகவே இருப்பான் ஜெயிலில் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் நாமளும் மறந்து போயிடுவோம், வெளியில் அடுத்து ரேப் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பான், அவனும் மறந்து போயிடுவான், யாருக்குமே அவன் ஞாபகம் வராது. நீங்கள் அவனை தூக்கிலே போட்டால் கூட அந்த தூக்கில் போடும்போது ஒரு வலி வரும் தெரியுமா? அந்த வலி வந்து வெளியில் இருக்கிறவனுக்கு தெரியாது, அவனுக்கே கூட கொஞ்ச நேரம் தான் தெரியும், 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ செத்து போயிடுவான். ஸோ நீங்கள் தூக்கு தண்டனையே கொடுத்தாலுமே அந்த தண்டனையோட வலி அவனுக்கும் தெரியாது, வெளியில் அடுத்து ரேப் பண்ண போகிறவனுக்கும் தெரியாதுன்னா அந்த தண்டனை தான் எதுக்குன்னு கேட்குறேன். ஆனால் அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு அடுத்த ஒரு 30-40 வருஷத்துக்கு எவ்வளோ ஒரு ட்ராமா இருக்கும் தெரியுமா? ஒன்றும் இல்லை, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸே எடுத்துக்கங்க. இன்னும் ஒரு 30-40 வருஷம் ஆனாலும் எங்கேயாவது டிவிலையோ பேப்பர்லையோ அண்ணா யூனிவர்சிட்டிங்கிற பேரை படித்தாலோ இல்லை ஞானசேகரன்கிற பேரை பார்த்தாலோ, யாரோ ஒரு ஞானசேகரனாக இருப்பான், அந்த பேரை பார்த்தா கூட என்ன ஒரு ட்ராமா, என்ன ஒரு வலியும் வேதனையும் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஒரு நாள் 2 நாளில் இன்னொரு 30-40 வருஷம் ஆனாலும் இருக்கும், அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கும் இருக்கும். ஸோ தப்பு பண்ணினவனுக்கு 3 நிமிஷம் வலி, தப்பே பண்ணாதவங்களுக்கு 30-40 வருஷம் ட்ராமான் வலி. என்ன நியாயம் அது? இனி அண்ணா யூனிவர்சிட்டின்னு மனசால நினச்சா கூட அந்த பொண்ணுக்கு தனக்கு நடந்த சம்பவம் ஞாபகம் வரக்கூடாது, இவனுக்கு நடந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரணும். அப்படி ஒரு சம்பவம் இவனுக்கு நடக்கணும். அந்த பொண்ணுக்கும் சரி, இனி அடுத்து ரேப் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கும் சரி, இவனுக்கு என்ன நடக்குமோ அந்த சம்பவம் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரணும். அப்படி ஞாபகம் வர அளவுக்கு இவனை என்ன பண்ணலாம் சார்? இவனை என்ன பண்ண சார்? என்ன கேட்டால், குற்றவாளின்னு ப்ரூவ் செய்யப்பட்ட செக்ஷுவல் அசால்ட் கான்விக்ட்டுக்கு அவனோட 2 கை 2 காலையும் வெட்டிட்டு தெருவில் பிச்சை எடுக்க விடலாம். அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கை காலை வெட்டி தெருவில் தினமும் பிச்சை எடுக்க விடணும். அவன் பிச்சை எடுக்கிறத வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி எல்லா டிவி சேனல்ஸ், இந்த ஓடிடி யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி சினிமா தியேட்டர்களில் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடுறான் இல்லையா, என்ன ஆச்சு இந்த ஊருக்கு அப்படின்னு, இந்த சிகரெட் ஸ்மோக்கிங், டொபாக்கோ சூ பண்ணுறவங்களெல்லாம் வந்து எவ்வளோ கோரமாக காட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து டொபாக்கோ சூ பண்ணுறதுக்கு யாருக்கும் வந்து தைரியம் வரக்கூடாதுங்க. அதே மாதிரி அடுத்து ரேப் பண்ணுறதுக்கு எவனுக்கும் தைரியம் வரக்கூடாது. ஏன்னா ரேப்பிஸ்ட்டுங்கிற ஒன்றும் வேறு கிரகத்துலேருந்து வரல, நம்ம கூடவே வந்து மால்ஸில், ரெஸ்டாரண்ட்ஸில், சினிமா தியேட்டரில் நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறவன் தான் அவன். ஸோ அவனுக்கு அந்த மெசேஜ் போய் சேரணும். அதுக்காக இவ்வளவு கோரமான ஒரு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு தேவை. ஒன்று, சிங்கப்பூர் மலேசியாலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பெரம்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் பெரம்படிங்கிறதுலாம் சாதாரணமாக நம்ம ஸ்கூலில் மாஸ்டர் கிட்ட வாங்கின பெரம்படியில் வேற லெவல் பெரம்படி. அது கொடுத்து முடிப்பாங்க. கை கால்கள் அசைக்க அவங்க
அதாவது 20 பெரம்படின்னு சொல்லுவாங்க. 6வது அடிக்கு அப்புறமா உடம்புல எந்த நரம்புமே வேலை செய்யாது. லைஃப் பூரா ஒருத்தன் பொணமா தான் இருக்கணும் அதுக்கப்புறம். அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்ல துபாய், சவுதி அரேபியாலலாம் ரேப் கேசஸ்ல என்ன பனிஷ்மெண்ட்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். If you look in the entire world, the lowest crime rate is where? It is in Saudi Arabia. Because the punishments are toughest. ஏதாவது ஒண்ணு ரொம்ப ரொம்ப ஹார்ஷா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹார்ஷ் பனிஷ்மெண்ட் இல்லைன்னா இந்தியால இனிமேல் ரேப் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரவே வராது. அந்த மாதிரி கையை வெட்டி காலை வெட்டி பிச்சை எடுக்க வைக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கை தேவைப்படும் தெரியுமா, சாப்பிட்றதுக்கும் மற்ற விஷயத்துக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் தான் பண்ணின தப்பை நினைச்சு அவன் ரிக்ரெட் பண்ணணும். எப்படி அடுத்த 40-50 வருஷத்துக்கு அந்த பொண்ணு ஒரு பெரிய ட்ராமாவை ஃபேஸ் பண்ண போறாளோ அதை போல ஒரு 100 மடங்கு ட்ராமாவாவது இவன் மைண்ட்ல இருக்கணும். இவன் மைண்ட்ல மட்டும் இல்ல, இவனை பார்த்து அடுத்து ரேப் பண்ணணும்னு நினைக்கிறவன் கூட அந்த எண்ணத்தை அந்த நிமிஷத்தோட கைவிடணும். இவ்வளவு ஹார்ஷ் பனிஷ்மெண்ட் இல்லைன்னா ரேப்பை நிறுத்தவே முடியாது இந்தியாவில். நிர்பயா கேஸில் பெட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த பொண்ணை சிங்கப்பூருக்கு அனுப்புறோம்னு சொன்னபோது பெட்டர் பனிஷ்மெண்ட்டுக்காக இந்த கல்பிரிட்டை துபாய்க்கு அனுப்புங்கன்னு நெட்டிசன்ஸ்லாம் இன்டர்நெட்டில் கதறினாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்தியாவுடைய கிரிமினல் பனிஷ்மெண்ட் சிஸ்டம் மேலே அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு தெரியுது. இந்த மாதிரி ஆளுகள்லாம் தயவு செய்து தூக்கில் போட்டு 5 நிமிஷத்தில் கொண்டுடாதீங்க. அவன் பண்ணின 5 நிமிஷம் வேலைக்கு 50 வருஷம் ஆனாலும் அந்த பொண்ணும் அவங்க பேரண்ட்ஸும் ட்ராமாவை அனுபவிக்கணும். இவனை மட்டும் ஈஸியாக 5 நிமிஷத்தில் வழி தெரியாமல் அனுப்பி வச்சுருக்கீங்களா? இனிமேல் ரேப் கேஸில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தூக்கு தண்டனை கொடுங்கன்னு தயவுசெய்து யாருமே கேட்காதீங்க. அவனை தூக்கில் போட்டால் அதோட வலி அவனுக்கும் தெரியாது, அடுத்து ரேப் பண்ணுறவனுக்கும் தெரியாது. ரேப் பண்ணால் வலிக்கணும். உலகத்தில் யாருமே அனுபவிக்காத வலியா ஆயுசு புறாம அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்காவது செத்து போயிட மாட்டோமான அழுது இவன் ஏங்கணும். இதுதான் இவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட். உடனே ஹியூமன் ரைட்ஸ் அது இதுன்னு பேசாதீங்க. ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன்ஸுக்கு தான். இவெல்லாம் காட்டில் இருக்கிற மிருகத்தோட மோசமான. இவ்வளவு ஹார்ஷான பனிஷ்மெண்ட்ஸ் இப்போதைக்கு நம்ம ஜுடிஷியரியில் இல்லை, எந்த குற்றத்துக்குமே இல்லை. ஸோ இதை வந்து ஜுடிஷியரிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு என்ன வழி அப்படின்னா, பிஎன்எஸ்ல முதல்ல இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கணும். அண்ட் ஒன்ஸ் தட் இஸ் டன், சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை லோக்சபாவில் ஒரு பில்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ஓட்ஸ் கேட்பாங்க. மெஜாரிட்டி ஓட்ஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறமா ராஜ்யசபாவில் அதே மாதிரி பில்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ராஜ்யசபாலையும் மெஜாரிட்டி ஓட்ஸ் கிடைக்கணும். இதில் மெயின்லி எதிர்க்கட்சிகள் இதை அப்போஸ் பண்ணாமல் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பில்லை கொண்டு வரக்கூடாதுன்னு மனசாட்சி உள்ள எந்த எதிர்க்கட்சியும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் 2 ஹவுஸ்லேயும் இது அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா தென் இட் கோஸ் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஒன்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் அன் ஆக்ட். அது ஆட்டோமேட்டிக்லி இட் கெட்ஸ் இன்டகிரேட்டட் இன்டு த ஜுடிஷியரி சிஸ்டம். அதுக்கப்புறமா இதை எப்படி அமல்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான கைட்லைன்ஸை கவர்மெண்ட் கொடுப்பாங்க. திஸ் இஸ் ஹவு இட் ஹேப்பன்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர்கிட்ட, ஒரு ரெனவுண்ட் லாயர், அவங்க கிட்ட பேசுனதில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். இது வரைக்கும் இப்படி ஒரு சட்டமே கிடையாது. ஸோ இதை யார் முன்னெடுத்து செய்யலாம்? தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்குது, அதுக்கு ஒரு தலைவர் இருக்கார், அவருக்கு டெல்லியில் நல்ல கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ அவர் நினச்சா பிரைம் மினிஸ்டர்கிட்டயோ ஹோம் மினிஸ்டர்கிட்டயோ பேசி வாதாடி எப்படியாவது கஷ்டப்பட்டு இப்படி ஒரு சட்டத்தை கண்டிப்பாக அமலுக்கு கொண்டு வர முடியும்னு நான் நம்புகிறேன். தப்பே பண்ணாத ஒருத்தர் தன்னைத்தானே சவுக்கால் அடிச்சுக்கிட்டு அதுக்கான வலியை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக தப்பு பண்ணினவனை நடுத்தெருவில் நிறுத்தி நரம்பு கிழியிற அளவுக்கு அடிக்கிறதுக்கு அந்த சாட்டை பயன்படும். ஏன்னா இப்படி ஒரு சட்டம் வந்துடுச்சுன்னா இது தமிழ் பெண்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியா பூரா இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ சம்மந்தப்பட்டவங்க இதை முன்னெடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில், நான் ஒரு ஆதங்கத்தில் நான் இதை பேசுகிறேன். ரேப் ஒரு பொண்ணுக்கு வலியை கொடுக்கணும்னா அதை செஞ்சவனுக்கு அதை போல் 1000 மடங்கு வலியை கொடுக்கணும். இதில் என் கூட உடன்பாடு இருக்கிறவங்க தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சப்போர்ட்டை பதிவு பண்ணுங்கள். இது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவு இல்லை, உங்கள் மனைவிக்கு, உங்கள் மகளுக்கு, உங்கள் அக்கா தங்கச்சிக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் அஸ் அ மூவ்மெண்ட். ஒரு ஃபியர்ஸ் மூவ்மெண்ட்டாக அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இனிமேல் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற பெண்களும் சரி, பெண்கள் மேலே மரியாதை இருக்கிற ஆண்களும் சரி, தயவுசெய்து இந்த வீடியோவை வெறும் ஷேர் பண்ணாதீங்க, வைரல் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் திஸ் வைரல். இனி இந்தியாவில் ஒரு ரேப் நடக்கக்கூடாது. ஸோ லெட்ஸ் கோ வித் த ஹேஷ்டேக் ரேப் த ரேபிஸ்ட்.